السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையாக இந்நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்து தராவீஹுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு வளமை போன்று சில உபதேசங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் என்பது ஒரு ஒழுக்கம் உள்ள மார்க்கம். இந்த மார்க்கத்திலே எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு ஒழுக்கத்தின் வழிவகைகள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதில் எங்களுக்கு ஒழுக்கம் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்க்கையில் தனி மனித வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பிரதான ஒழுக்கங்களை அறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த ஒழுக்கங்களில் ஒன்றுதான் சலாம் கூற வேண்டும் என்பது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஒழுக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள், கடைசி காலத்திலே மனிதன் சலாத்தை கூட எப்படி சொல்லுவான் தெரியுமா? இஸ்லாத்தில் சலாம் சொல்ல வேண்டிய முறை என்னவென்றால், தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் கட்டாயமாக நாங்கள் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு சுன்னத். ஆனால் கடைசி காலம் எப்படி வரும் என்றால், மனிதன் தனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவான். தெரியாதவர்களை கண்டால் புறக்கணித்தவனாக மனிதன் செல்லுவான் என்று கடைசி காலத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த சலாம் என்பது ஏனைய மதங்களை போல் அல்ல. இஸ்லாம் ஏனைய மதங்களை போல் அல்ல. சலாம் என்பது ஒரு பிரார்த்தனை. ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று கூறுகிறார் என்றால் அது ஒரு பிரார்த்தனை. இதை சந்தோஷமான நேரத்திலும் ஒரு மனிதன் சொல்லலாம், துக்கமான நேரத்திலும் சொல்லலாம். ஒரு கல்யாண ஓடு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், துஆத்தானே. மையத்தோடு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லலாமா இல்லையா? சொல்ல முடியும். ஆனா ஏனைய ஆங்கில மொழியில் அல்லது ஏனைய மொழிகளில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு பொருத்தமானதாக இருக்க மாட்டாது. கல்யாண வீட்டுக்கு போய் குட் மார்னிங் சொல்லலாம், மையத்தோடுக்கு போய் குட் மார்னிங் சொல்லலாமா? சொல்லலாம். கல்யாண வீட்டுக்கு போய் குட் ஈவினிங் சொல்லலாம், மையத்தோடுக்கு போய் குட் ஈவினிங் சொன்னா எப்படி? பொருத்தம் இல்லை. ஆனா சலாம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. துக்கம் சந்தோஷம் ரெண்டுக்கும் பொதுவானதுதான் சலாம். ரெண்டுக்கும் பொதுவானது மட்டுமல்ல, சலாம் என்பது இந்த உலகத்தில் தொடங்கிய ஒரு காணிக்கையும் அல்ல. சலாம் என்பது சொர்க்கலோகத்திலே அல்லாஹு தஆலாவால் மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை சலாம். மலக்குகளும் சலாம் சொல்லுவாங்க, ஜின்களும் சலாம் சொல்லுவாங்க. அப்ப சலாம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. கற்கள் மரங்கள் கூட சலாம் சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கிற பொழுது அவருடைய பாட்டனார் மறைந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு பெரிய தந்தை அபூ தாலிப் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பராமரிப்பை பொறுப்பேற்கிறார்கள். அப்படி ஒரு நாள் ஷாம் தேசத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கிற பொழுது அழைத்து கொண்டு சென்றார்கள் பெரிய தந்தை அபூ தாலிப் நாயகம் அவர்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு பாதிரியார் உஹைரா என்கிற பாதிரியார் அபூ தாலிப் நாயகத்தை பார்த்து கேட்டார்கள், இது யார் என்று கேட்டாங்க. இது என்னுடைய சகோதரருடைய மகன், இவருடைய தந்தை வஃபாத்தாகிவிட்டார்கள், இவருடைய பெயர் முஹம்மத். நீங்கள் இவர்களை எடுத்துக்கொண்டு பயணம் செய்ய வேண்டாம்,
உடனடியாக நீங்கள் நாட்டுக்கு திரும்பி விடுங்கள், மக்காவுக்கு சென்று விடுங்கள். இவர்கள் மீது பொறாமைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசு. அந்த பாதிரியார், கிறிஸ்துவ பாதிரியார் சொல்கிறார், இது யாரு தெரியுமா? இவர்கள்தான் இறுதியாக வர இருக்கிற ரசூலாக வர இருக்கிற நபியாக வர இருக்கிற அந்த மனிதர் இவர்கள்தான். இவர்களை அல்லாஹ் கடைசி காலத்தில் ரஹ்மத்துல் ஆலமீனாக சர்வ உலகத்தவர்களுக்கு அருளாக அல்லாஹ் தஆலா இவர்களை அனுப்பவிருக்கிறான் என்கின்ற செய்தியை அந்த புஹைரா என்கிற பாதிரியார் பெரிய தந்தை அபூ தாலிப் நாயகத்திடத்தில் எத்தி வைக்கிறார். அப்ப அபூ தாலிப் நாயகம் கேட்கிறார்கள், இவர்கள்தான் அந்த நபி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பாதிரியார் சொன்னார், இவர்களை நீங்கள் அழைத்து வருகிற பொழுது இவர்களுக்கு கற்களும் மரங்களும் சுஜூது இட்டு சலாம் சொல்லுவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார். கற்கள் மரங்கள் கூட என்ன செய்யும்? சலாம் சொல்லும். லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். கடைசி ஆயத் லைலத்துல் கத்ரை பற்றி என்ன சொல்றான்? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அதிகாலை உதயமாகிற வரைக்கும் அவர்கள் மீது சலாம் உண்டாவதாக என்ற சோபனத்தோடு மலக்குகள் வருவார்கள். மலக்குகள் அடியார்களுக்கு செய்கின்ற அந்த சோபனமும் சலாம், சொர்க்கத்தின் காணிக்கையும் சலாம், எல்லா வர்க்கத்திற்கும் பொதுவானது சலாம். அப்ப இந்த சலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் காணிக்கையாக எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவன் கட்டாயம் சொல்ல வேண்டும். வரஹ்மத்துல்லாஹ் என்று சேர்த்துக் கொள்வது நல்லது, வபரகாத்துஹு என்பதை சேர்த்துக் கொள்வது இன்னும் நல்லது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நீங்கள் கூறினால் அங்கே 10 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்குமோடு சேர்த்து வரஹ்மத்துல்லாஹ் என்று அந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்துக் கொண்டால், இரண்டாவது வார்த்தையை சேர்த்துக் கொண்டால் 20 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சேர்த்து வபரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சலாம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. சலாம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா அதை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்பான். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. அல்லாஹ் ஒவ்வொரு விடயங்களையும் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான். அப்படிப்பட்ட ஒன்றுதான் சலாம். எனவே வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின், யாராவது உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன? ஒன்று, ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா, அவர் சொன்னதை விட ஒரு நல்ல அதிகமான மேலதிக நன்மையை பெறக்கூடிய மாதிரி உங்களோட வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஒருவர் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டால் நீங்கள் அதை விட, ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார், நம்ம என்ன சொல்லணும்? வஅலைக்கும் அஸ்ஸலாம். நீ ஒன்று தானே சொன்னாய், உனக்கு 10 நன்மை எனக்கு 10 நன்மை, வஅலைக்கும் அஸ்ஸலாம். அப்படி அல்ல, அதை கொஞ்சம் சேர்த்து சொல்லணும். எப்படி? வ ரஹ்மத்துல்லாஹ் 2 சேர்த்து சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னார், நம்ம ஒன்றை கூட்டி வஅலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு 2 சேர்த்து சொல்லணும். அவர் 1 சொன்னா நம்ம 2, அவர் 2 சொன்னா நம்ம 3, இப்படி சொல்ல வேண்டும். அவ் அல்லது ருத்தூஹா, அவர் சொன்னதை முழுமையா அப்படியே நீங்க சொல்லுங்க, அது அப்படியே திரும்ப சொல்லுங்க. இது 2 ஆப்ஷனையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒன்று, சலாம் சொல்கின்றவர் சொல்கின்ற வார்த்தைகளை விட சிறந்த வார்த்தைகள் நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும், அல்லது அவர் சொன்னதையாவது திருப்பி நாங்கள் சொல்ல வேண்டும். அது 2வது விஷயம் தான். சொன்னதை மட்டும் திருப்பி சொல்றங்கிற 2ஆம் விஷயம். இதை சொல்லி போடுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்து நிசாவில் என்ன சொல்கிறான்? இது பற்றி அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எந்த அளவுக்கு சலாத்தினுடைய மகிமை! சலாம் என்பது
ஹயாத்தோட இருக்கிற உசுரோடு இருக்கிற ஆட்களுக்கு மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் மையவாடிக்கு செல்வீர்களாக இருந்தால், மையவாடியில யார் இருப்பா? மையவாடியில யார் இருப்பா? மரணித்த ஜனாசாக்கள் தானே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கும். அங்க கூட அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், மூமின்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்மை விட்டு மறைந்தவர்களுக்கு கூட நம்ம என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். இந்த சலாத்துல பலவிதமான முறைகளை நாங்க பார்க்க முடியும். ஒருத்தர் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நாம எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒருத்தர் வர்றாரு, யாரு சலாம் சொல்லணும்? நாம அவருக்கு சலாம் சொல்லணுமா? அவர் நமக்கு சலாம் சொல்லணுமா? அவருதான் நமக்கு சலாம் சொல்லணும். இது ஒரு முக்கியமான விஷயம். உட்கார்ந்து இருக்கின்றவரை கண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸல்லிமு ராகிபு அலல் மாஷி, காலால நடந்து போறவன வாகனத்துல போறவர் கண்டா வாகனத்துல போறவர் தான் நடந்து போறவருக்கு சலாம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஒருவர் ராகிப், ஒரு வாகனத்திலே பயணிக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் அலல் மாஷி, காலால நடந்து போற ஒருவரை கண்டால் வாகனத்துல போறவர் தான் நடந்து போறவருக்கு சலாம் சொல்லணும். சரியா? இது ஒரு சுன்னத். திருப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மாஷி அலல் காயிதி, உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவருக்கு பக்கத்தால் ஒருவர் நடந்து வந்தால் நடந்து வருகிறவர் தான் சலாம் சொல்லணும். இப்ப நாம இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம், ஒருத்தருக்கு நீங்க வர்றார், யார் சலாம் சொல்லணும்? அவருதான் சலாம் சொல்லணும். அதான் சுன்னத். அதே போன்று வல் கலீலு அலல் கதீரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிகமானவர்கள் இருக்கிற ஒரு சபையில கொஞ்சமாக இருக்கிறவர்கள் வந்தால் அதிகமானவர்கள் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சமாக இருக்கிறவர்கள் சலாம் சொல்ல வேண்டும், அதிகமா இருக்கிறவங்க தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடியும். என்னென்ன விஷயம்? வாகனத்தில் வருகிறவர் நடந்து போகிறவருக்கு சலாம் சொல்ல வேண்டும், நடந்து வருகிறவர் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு சலாம் சொல்ல வேண்டும், உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் அதிகமானவர்கள் உள்ள இடத்துல கொஞ்சமானவர்கள் இருந்தால் அந்த கொஞ்சமானவர்கள் தான் சலாத்தில முந்திக் கொள்ள வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். இதுல மேலதிகமாக இன்னும் ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யுஸல்லிமு ஸகீரு அலல் கபீரி, என்ன செய்யணும்? சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஒரு பெரியவரும் வர்றார், ஒரு சின்னாலும் வர்றார், சலாத்துல யார் முன்னுக்கு சொல்லணும்? சிறியவர் பெரியவரை பார்த்து சொல்ல வேண்டும். இப்ப ஒரு பிரச்சனை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, ஒருத்தர் வந்தா பலருக்கு அவர் தானே சலாம் சொல்லணும். பலர் இருக்கிறோம், ஒருத்தர் வர்றார், யார் சலாம் சொல்லணும்? வர்றவர் தான் சலாம் சொல்லணும். நாம உட்கார்ந்து இருக்கிறோம், ஒருத்தர் நடந்து வர்றார், யார் சலாம் சொல்லணும்? நடந்து வர்றவர் தானே சலாம் சொல்லணும். இப்ப பாடசாலைகள் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? மாணவர்கள் இருப்பார்கள் பாடசாலையில், வகுப்பறையில் ஆசிரியர் வருவார். மாணவர்கள் எல்லோருமே ஆசிரியருக்கு சலாம் சொல்லுவார்கள். ஆசிரியருக்கு என்ன செய்வாங்க? சலாம் சொல்லுவாங்க. இப்ப இது ஒரு சுன்னத்துக்கு மாற்றம் அல்லது பிழை என்று சொல்லி சிலருக்கு சொல்லுவாங்க. ஆசிரியர் சுன்னத்தை கடைப்பிடிச்சு சலாம் சொன்னால், மாணவர்கள் பதில் சொன்னால் அதுல மார்க்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் சுன்னா, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிறியவர்களாக இருந்தால் பெரியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா? அந்த அடிப்படையில ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் சலாம் சொல்லி வரவேற்கின்ற அந்த வளமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கொண்டு நடைமுறையில் இருக்கிறது. அது தப்பு கிடையாது. மாறாக மாணவர்கள் சிறியவர்கள், ஆசிரியர் மூத்தவர், அதனால ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் சலாம் சொல்லுதல் என்பது தவறு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாம் சொல்லுகிற விஷயத்துல எங்களுக்கு நிறைய ஒழுக்கங்களை தந்திருக்கிறார்கள். அதுல ஒரு ஒழுக்கம் தான் என்ன தெரியுமா? அல் பாதிஉ பிஸ்ஸலாமி பரீஉம் மினல் கிப்ர். சலாத்துல யாரு முந்திக்கிறாங்க அதுல போட்டி போடணும். சலாம் சொல்ற விஷயத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போட்டி போட வேண்டும். சலாம் சொல்லுகிற விஷயத்துல
யார் முந்திக் கொள்கிறாரோ அவர் பெருமையை விட்டு விடுதலையானவர், நீங்கியவராக ஆகிவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் பாதிஉ பிஸ்ஸலாமி பரிஉம் மினல் கிப்ர். ஸலாத்தில் முந்திக் கொள்கின்றவர் பெருமையை விட்டும் நீங்கிக் கொள்கின்றார். அப்ப இந்த விஷயத்துல நாம் என்ன செய்வோம்? ஸலாத்துல முந்திக் கொள்ள பார்ப்போம். ரெண்டு பேரும் பைக்ல வாரோம், ரெண்டு பேரும் ராக்கி வாகனத்துல வாராக்கள். இப்ப யாரு சலாம் சொல்ற? யாரு சலாம் சொல்ற? நாம சொல்லப்படாது. நீ வடக்கில் இருந்து வந்ததால நீ தான் சலாம் சொல்லு, நான் தெற்கில் இருந்து வாரன் என்று சொல்லலாம். நீ மேற்கில் இருந்து வார்த்தால நான் கிழக்கில் இருந்து வார்த்தால நீ தான். அப்படி அல்ல. அல் பாதிஉ பிஸ்ஸலாம். ரெண்டு பேருமே நானா அந்நியாண்டு முந்திக் கொண்டு அந்த சலாத்தை சொல்ல வேண்டும். யார் முந்தி விடுகிறாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவராக ஆகிவிடுவார். கொஞ்சம் பேருக்கு கர்வம் இருக்கும், இவருக்கு நான் சலாம் சொல்றதா பாப்போம், அவன் சலாம் சொன்னா பதில் சொல்லுவோம், நம்ம சலாம் சொல்ல தேவையில்லை, அவரோட தரம் என்ன நம்மட தரம் என்ன மனசுல வருதா இல்லையா? சில கட்டங்கள் அந்த ஈகோ வருதா இல்லையா? அந்த பிரச்சனை எங்க வருது தெரியுமா? கிப்ர் என்ற பெருமை இருக்கிறவர்களுக்கு தான் வருகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிப்ர் என்கிற பெருமை இருக்கிறவருக்கு தான் இந்த பிரச்சனை வரும். என்ன, இவனுக்கு நம்ம சலாம் சொல்லணுமா? அவன் சொன்னான்டா என்ன செய்யற பதில் சொல்லி போட்டு போவோம், நம்ம சொல்ல தேவையில்லை. யாருக்கு வரும்? பெருமை உடையவனுக்கு வரும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் பாதிஉ பிஸ்ஸலாம். சலாத்தில் முந்திக் கொள்ளுகின்றவர் பரிஉம் மினல் கிப்ர், பெருமையை விட்டு அவர் என்ன செய்கிறார்? நீங்கியவராக ஆகிவிடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சில இடங்களில் இந்த சலாம் என்கிற வார்த்தையை என்ன செய்கிறான்? பாவிக்கின்றான். அதை ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் பாவிக்கின்றான், நபிமார்களுக்கு அல்லாஹ் பாவிக்கின்றான். சலாமுன் அலா நூஹி, நூஹ் நபியின் மீது சலாம் உண்டாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த சலாம் என்கிறது அல்லாஹ் மிக மகத்தானவர்களுக்கு சொன்ன வார்த்தை, சொர்க்கத்தின் காணிக்கை. நம்ம தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி தந்த காணிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் அஃஷு ஸலாம், சலாமை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிரோடு இருக்கின்றவர்களுக்கும் சொல்லுங்கள், மரணித்தவர்களுக்கும் சொல்லுங்கள் சலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சுன்னத்துக்களில் மிக முக்கியமான ஒன்று சலாம் என்கின்ற இந்த சுன்னா. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற விடயங்களை எதிர்காலத்தில் உங்களுக்கு பயான்களிலே நான் குறிப்பிடுவேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையை விட்டு நீங்கியவர்களாக, ஏற்றத்தாழ்வை கலட்டியவர்களாக, அறிந்தவர்கள் அறியாதவர்கள், உயிரோடு இருக்கின்றவர்கள் மரணித்தவர்கள் எல்லோருக்கும் மையவாடிக்கு சென்றால் கூட சலாம் சொல்லக்கூடிய அந்த பக்குவம் உள்ள மக்களாக, பெருமையற்ற மக்களாக, 30 நன்மைகளை அடைவதற்கு முழுமையாக சலாத்தை சொல்லக்கூடிய மக்களாக, ஸலாம் அலைக்கும் எங்கப்படாது, என்ன செய்யக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சொல்லக்கூடியவர்களாக. 30 நன்மை. அல்லாஹ் கிட்ட ஒரு நன்மை என்னன்னு யாருக்கு என்ன தெரியா? ஒருவேளை நாம மௌத்தான பிறகு அந்த ஒரு நன்மைங்கிறது இவ்வளவு பிரமாண்டமான கூலி என்கிறத நம்ம அறிஞ்சா திருப்ப துனியாக்கு வந்து அந்த சலாத்தை சொல்லி 30 நன்மை எடுக்க இயலுமா? இயலாது. ஒரு நன்மையோட தகுதி என்ன? ஒரு ரூபாட பெறுவது நம்மளுக்கு தெரியும், ஒரு தீனார பெறுவது நம்மளுக்கு தெரியும், ஒரு திர்ஹத்திட பெறுவது நம்மளுக்கு தெரியும், ஒரு ரியால்ட பெறுவது நம்மளுக்கு தெரியும், ஒரு டாலர் பெறுவது நம்மளுக்கு தெரியும், ஒரு பவுண்ட பெறுவது நம்மளுக்கு தெரியும். ஒரு நன்மைண்டா என்ன தெரியாது. ஒரு நன்மையோட அளவு என்னன்னு இஸ்லாத்துல வெளிப்படையாக எங்கேயுமே இல்ல சொல்லப்பட்டதாக நம்ம அறியல. அப்ப நம்மளுக்கு அந்த ஒரு நன்மை என்கிறது ஒரு மலையளவு என்று ஒருவேளை இருந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு உஹது மலையளவு, ஒரு நன்மைங்க உஹது மலையளவு என்று இருந்தா 30 நன்மைண்டா 30 உஹது மலையளவு சும்மா ஒரு கணக்குக்கு வச்சுக்கிட்டா மௌத்தானத்துக்கு பிறகு நாம கை செய்யப்படுவோம். அட ஒரு சலாத்துக்கு 30 நன்மை. ஒரு நன்மைங்கிறது இவ்வளவு. நம்ம இந்த சின்ன விஷயம், செலவில்லாத நன்மை, செலவே இல்லாத ஒரு நன்மை, 30 நன்மை, இதை ஏன் நம்ம வாழ்க்கையில விட்டோம் என்று நாம கை செய்யப்படுவோம். திருப்பி அல்லாஹ் தஆலா, உன் பரவாயில்ல தம்பி, உங்களோட மனசு ரொம்ப வலிக்குது, நீங்க திருப்ப போயிட்டு துனியாவுல ஒரு 10 வருஷம் வாழ்ந்து ஒரு 10 லட்சம் சலாம் சொல்லி போட்டு வாங்க, நன்மையை கொள்ளடிச்சுன்னு வாங்க, அல்லாஹ் விட்டுவானா? விட மாட்டான். எனவே நாம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள்,
உயிரோடு இருப்பவர்கள் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சலாத்தை முழுமையாக பேணி நன்மைகளை அடைவோமாக. இது முஸ்லிம்களுடைய ஒழுக்கத்தில் மிக பிரதானமான ஒன்று. எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த நல்லொழுக்கத்தை நம்முடைய வாழ்விலே தந்தர புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.